ஒளிப்பதிவு செய்து இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக மக்களுக்கு ஒளிபரப்பும் வகையில் நீங்கள் இந்த உங்களுடைய திறமைகளை அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அனைத்து பள்ளி மாணவர்களும் பெரும் வகையில் இந்த புத்தக கண்காட்சியில் உங்களுடைய ஆடியோ வீடியோ நிகழ்வுகளை விற்பனை செய்தால் இதை நாங்கள் வாங்கி இல்லை மாணவர்கள் வாங்கி அதை பார்க்கும் பொழுது இந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் உங்களை போன்று திறமையாக ஒரு பொறுப்புள்ள ஒரு இந்த இந்திய திருநாட்டிற்கு ஒரு குடிமகனாக வளர்ச்சி பெற்ற ஒரு குடிமகனாக இருப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. எனவே இதை நீங்கள் செய்வீர்களா, செய்ய முடியுமா? Great minds think alike என்று சொல்வார்கள். பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒருபோதுதான் ஒரே கோட்டில் தான் யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. இது போன்ற ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ என்ற ஒரு செயல்பாடு இப்பொழுது நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். என்னை குறித்தான அந்த ஒரு ஒளிக்காட்சி. ஆனால் நீங்கள் சொன்னது போல விற்பனைக்காக அல்ல, இலவசமாக வழங்குவதற்காகவே அந்த ஒளிக்காட்சி செய்வதற்கு நாங்கள் ஆயுதமாக இருக்கிறோம். அந்த ஒளிக்காட்சியில் இடம்பெறக்கூடிய செய்திகள் ஒவ்வொரு 3 நிமிடங்கள் அல்லது 4 நிமிடங்கள் இதற்கு மேல் இருக்கக்கூடாது என்ற ஒரு கட்டளையை நானே இட்டிருக்கிறேன். அந்த 3-4 நிமிடத்தில் ஒரு வினாடி கூட என்று சொல்லக்கூடிய அந்த வினாடி கூட எதுவுமே அந்த கண்களை நீங்கள் அதிலிருந்து எடுக்க முடியாத அளவிற்கு இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பார்வையில் மட்டுமல்ல, சிந்தனையிலும் கூட நீங்கள் எந்த அளவும் சிதறாத கவனத்தோடு அதை பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பார்க்கக்கூடிய என்னுடைய கவனம் எல்லாம், மன்னிக்க வேண்டும் சொல்வதற்காக தயவு செய்து மன்னிக்க வேண்டும், என்னுடைய கவனம் எல்லாம் இளைஞர்கள் பாருங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள், பள்ளியில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், இந்த ஏன் இதை அடிக்கோட்டு சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு முறையும் +2 10 தேர்வு முடிவுகள் வரும்பொழுதெல்லாம் தற்கொலை செய்திகளில் கூட வரக்கூடிய அவலம் இன்னும் நீங்கவில்லை, அப்படியே தான் இருக்கிறது. இப்பொழுது கூட நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மாணவிகள் எல்லாம் தற்கொலை செய்து அது ஒரு பெரிய ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி ஒரு பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தற்கொலையா கொலையா என்ற அளவிற்கு கூட சென்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த மோட்டிவேஷனல் வீடியோ என்பது நிச்சயமாக தயார் நிலை, அந்த நிலை தொடங்கி இருக்கிறது. எனக்கு தெரிந்து ஒரு 3-4 மாதங்களுக்குள் தயாராகிவிடும். அந்த ஒரு பெரிய படமாகவே அது தயாராகும். அந்த படத்தினுடைய விஷன் எனக்கு என்னவென்றால், என்னுடைய பார்வை என்னவென்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளைச் சேர்ந்த அமெரிக்கா போன்ற மற்ற எல்லா நாடுகளிலும் கூட மோட்டிவேஷனல் வீடியோ, ஊக்க ஒளிக்காட்சி என்றாலே இந்த ஒளிக்காட்சி வர வேண்டும் என்ற என்னுடைய எத்தனைப்பு இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஆதரவு இருக்கு. நன்றி. தேங்க்யூ ஃபார் அ வண்டர்ஃபுல் சஜஷன். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். என் பேர் வைத்தியநாதன். ஒரு தனியார் சக்கரவாளியில் கரும்பு அலுவலராக பணிபுரிந்து இருக்கிறேன். தற்போது கரும்பு போலவே குரலும் இனிமையா. நன்றி ஐயா. ரொம்ப வளர்ந்துட்டு வருது. அதுக்கு தன்னம்பிக்கை ஒரு காரணமா இருக்கிறது. அதை தீவிரவாதத்தை ஊக்குவிப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையாகவும், தீவிரவாதத்துக்கு திரும்ப இளைஞர்கள் தன்னம்பிக்கை அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை நாங்கள் சொல்வதை விட நீங்கள் ஒரு விரிவான இளைஞர்கள் அந்த பக்கம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு சிறப்பான ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா தீவிரவாதம் பக்கம் திரும்புகிற இளைஞர்களை திசை திருப்ப முடியும் என்ற நம்பிக்கையில், இவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்ன, இவர்களுக்கு இருக்கிற பலவீனம் என்ன என்பதை பற்றி ஒரு விரிவாக சிறப்பாக பேசுகிறீர்கள் என்றால் மிகவும் சந்தோஷப்படுவேன். அதற்கு ஒரு ஒளிக்காட்சி செய்யலாம். நிச்சயமாக மூளை செலவை செய்யப்பட்ட இளைஞர்கள் தான் இப்படியெல்லாம் ஒரு போதை மருந்திற்கு அடிமையான சூழ்நிலையில் தான். அப்படி போதை மருந்து என்றால் கஞ்சா போன்ற போதை மருந்துகள் மட்டும் போதை மருந்து அல்ல. போதை மருந்து தரக்கூடிய போதையை விட பன்மடங்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை போதையை அதற்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதத்தில் தள்ளப்பட்டிருக்கிற திசை தவறி போயிருக்கிறவர்களுக்கு கூட நிச்சயமாக அது தன்னம்பிக்கை அல்ல, அது வெற்றி நம்பிக்கை என்பதை விளக்க என்னால் முடியும். நிச்சயமாக செய்வேன். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். என் பேர் லோகராஜ். நான் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். உலகத்துக்கே அரசர் நீங்க. இங்கே தான் பெரம்பலூரில் தான் ரோடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
நீங்க பெரம்பலூருக்கு நீங்க தான் சாலை போடுறீங்க. பெரம்பலூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சாமி. பெரம்பலூருக்கே போடல, ஓகே. கூடிய வேகத்தில் அட்டன் பண்ணுவோம். ஆமா, ஏன்னா காமராஜ் ஒரு கூட சொல்லும்போது சொன்னாரா, ஏங்க இந்த ரோடு போடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு என்ஜினியர் பாரு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஏன் அப்படி சொன்னாருன்னா, ரோடு போடக்கூடாதுங்கிறதுக்கு பல்வேறு காரணங்களை சொல்லி இதனால் இந்த பகுதிக்கு சாலை வசதி கொடுக்க முடியாது என்று முடிவுகிறார்கள். நீங்கள் அப்படி அல்ல, எனக்கு தெரியும். தேங்க்யூ. நீங்க கேட்ட கேள்வி இங்க யாருமே உங்களை கேள்வி கேட்கல. வாழ்தல் வாழ்வித்தல் அதை பத்தி யாருமே இங்க கேள்வி கேட்கல. அந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஒரு சின்ன உதாரணம், நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் கேட்கணும், நீங்க என்கிட்ட கேட்கணும், நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சரி. வாழ்தல்லாம் என்ன, வாழ்வித்தல்லாம் என்னன்னு என்கிட்ட கேளுங்க. இல்ல, முதலில் வாழ்தலுக்கும் இருத்தலுக்குமான வேறுபாடு நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வாழ்தல் இதுதான் சொல்றது, கேட்கக்கூடாது. வாழ்தல் வாழ்வித்தல். வாழ்தலில் முதல் கூறு வாழ்தல் இருத்தல். இருத்தலிலிருந்து வாழ்தலுக்கு சென்று பிறகு வாழ்வித்தலுக்கு செல்ல வேண்டும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல் படி இருத்தல், அது சாதாரண நிலை. அடுத்ததாக வாழ்தல் என்பது நான் சொல்லிவிட்டேன். அடுத்தது வாழ்வித்தல். வாழ்வித்தலை பத்தி சொல்றதா நான் சொல்றேன். அந்த ஸ்டேஜ் நீங்களே வெளியே சொல்லுங்க. வாழ்வித்தல் என்றால் என்ன? ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவனை சுற்றி இருக்கிறது எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. அவங்க திங்கிங் எத்தனை பேரை பற்றி திங்க் பண்ணுவாங்க? 3 பேர். எனக்கு தெரிஞ்ச 2 பேர். ஒன்று பையனாக இருந்தால் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி அவன் தாய் தந்தை 2 பேர். கல்யாணம் முடித்தா அவன் ஒய்ஃப், அம்மா, அப்பா, இந்த 3 பேர். இதெல்லாம் தாண்டி எப்போ வெளியில் வராங்களோ அப்போ தான் அவன் எல்லாரையும் வாழ்விக்க முடியும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க, எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப எனக்கு இளைஞர்கள் தாயையும் தங்கையையும் அக்காவையும் தாண்டி பல நடிகைகளை கனவு கண்ணிகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இதெல்லாம் தாண்டி வெளியில வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைக்கிற அந்த வாழ்வித்தல் எல்லாரையும் சம நிலையில கொண்டு வரும். மன்னிக்க வேண்டும், நான் அப்படி நினைக்கவில்லை. நான் என்ன நினைக்கிறேன், தாண்டி வர வேண்டாம். அந்த கடமைகளை செய்து கொண்டு நிறைவு செய்து கொண்டு இதையும் நீங்கள் செய்ய முடியும் என்று நம்புகிறேன். தாய் தந்தைகளை எல்லாம் தகைகள்லாம் விட்டு விட்டு நீங்கள் கடமை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று நினைக்கிறேன். அப்படியும் செய்யலாம் என்று இருந்தாலும், ஆனால் இதுதான் பெரிய சவால் தானே நமக்கு மிகவும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையை சுவையாக்கக்கூடிய ஒன்று. சவால் இல்லாத ஒரு நாளை கூட வீணான நாள் என்று நினைக்கக்கூடியவர் தான். எனவே அந்த சவால் என்பது குடும்பத்தையும் தன்னையும் வாழ்வித்துக் கொண்டு உலகத்திற்கான வாழ்விக்கும் செயல்களில் ஈடுபடுவது என்பதுதான். நன்றி. சகோதரர் எழுச்சி என் இளங்கோவன் அவர்கள் அவையினருக்கு முதலில் வணக்கம். என் பெயர் சி. புஷ்பாமேரி. ஆர்சி பாத்திமார் தொடக்கப்பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன். நாம் வீட்டிற்குள்ளும் வெளியில் செல்லும் பொழுதும் மக்களை பார்க்கும் பொழுதும் குழந்தைகளை பார்க்கும் போதும் பெற்றோர்களை பார்க்கும் பொழுதும் நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும்? அனைவரையும் பார்க்கும் பொழுது நான் செய்யக்கூடிய காரியம் என்ன சொல்லலாம்? எப்பொழுதுமே நான் விஷ் பண்ண சொல்லுவேன் இல்லையா, வணக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஹெல்த்தி மார்னிங், ஹெல்த்தி ஆஃப்டர்நூன், ஹெல்த்தி ஈவினிங், நேரத்துக்கு தகுந்த போல் சொல்வேன். நலமான காலை பொழுது, நலமான மாலை பொழுது, நலமான பிற்பகல் பொழுது என்று தான் நான் சொல்ல வேண்டும் என்று சொல்வேன். ஏன்னா நலனிலம் என்பது இந்த பிசிக்கல், இமோஷனல், இன்டெலெக்சுவல், ஃபைனான்சியல், சோஷியல், இந்த அனைத்துமே உள்ளடக்கிய ஒரு பதமாக நான் காரணத்தினால் இந்த நலமான காலை பொழுது என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். வார்த்தைகள் தானே வாழ்க்கையாக மாறுகின்றது. நாம் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக இருப்பதாக நடித்தால் மகிழ்ச்சியாகவே மாறி போகிறோம். அது அதற்காக நடிப்பதில் தவறில்லை. யாரையும் ஏமாற்றுவதற்காக, மோசடி செய்வதற்காக நடிப்பதில்லை. தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக நடிக்க வேண்டும். ஒரு இங்கிலீஷ் மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது கூட நான் பேசவே மாட்டேன், முதலாவதாக முழுமையாக தெரிந்து கொண்டு பேசுகிறேன் என்று சொல்லுகிற யாரும் இங்கிலீஷ் மொழியை பேச முடியாது. எனக்கு பேச முடியும், எனக்கு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்லை. ஐ இஸ் கம்மிங், வாட் யூ டாக், மிடில் டாக். ஜேபிஆர் இங்கிலீஷை பற்றி எல்லாம் சொல்வார்கள் அல்லவா? அது போன்று ஐ ஹாவ் 2 daughters and both are girls என்று சொன்னார். எனக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள், இருவருமே பெண்கள் தான் என்று சொன்னார். அந்த இங்கிலீஷ் அது போன்றெல்லாம் தயங்காமல் பேச வேண்டும்.
என்பதுதானே. அதே போலவே நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு வார்த்தைகள் பயன்படும். அது போலதான் நலமான காலை பொழுது, ஹெல்த்தி மார்னிங் என்று நான் சொல்ல தொடங்கியிருக்கிறேன். என்னை பின்பற்றுவோரும் கூட சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்பதற்கு இது சரியான பதில். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், யாரை பார்த்தாலும், அதாவது நம் குழந்தைகளையோ மாணவர்களையோ பெற்றோர்களையோ கம்யூனிகேஷன் யாரை பார்த்தாலுமே நம்ம ஒரு அழகாக ஒரு புன்னகை சிரிப்பு சிரித்தால் அவர்களும் சிரிப்பார்கள். நாம கோபமா பார்த்தா அவங்களும் கோபமா பார்ப்பாங்க. நம்ம என்ன தோழி, நீங்க பேசும்போதே உங்களுடைய புன்னகை என்னால பார்க்க முடியும். தேங்க்யூ. நன்றி நன்றி. சரியான ஒரு கருத்து தான், நிச்சயமாக நன்றி. கேள்வி எவ்வளவுதான? வினாக்கள் நிறைவு பெறுகிறது. ஓகே. பெரம்பலூர் மக்கள், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்கள் அல்லவா, எனக்காக நான் விடைபெற்று செல்வதற்கு முன்பு, ஒரு பாடல் பாடுவதற்கு முன்பு, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை ஏனென்றால் இந்த வாழ்வித்தல் இந்த இரண்டுக்குமே அடிப்படையான ஒரு ஆதார புள்ளி என்பது மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். அது எந்த மாதிரியான மகிழ்ச்சி என்றால் கெடுதலற்ற மகிழ்ச்சி, கெடுதலற்ற முறையில் தூய்க்கப்படக்கூடிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நான் உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் என்னுடைய இணை ஸ்ரீலதா இங்கே வந்திருக்கிறார்கள், என்னுடைய 1 வயது மகனுடன். உங்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த நேரத்திலே இந்த பாடலின் கூட நான் பாடுவேன். ஸ்ரீலதா ப்ளீஸ். ஸ்ரீலதா கம்பெனியில் வேலை செய்தால் 5000 மாதம் தனித்து அவரை தள்ளிவிடுகிறார்கள். அவர்களுக்கு நிரந்தரமாக வேலை செய்வதற்கு ஒரு இது இருக்கிறதா? அவருக்கு தாய் தந்தையர்கள் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வேலை வாய்ப்புக்கு? சரி, நிச்சயமாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. அவருடைய கல்வி தகுதிகளை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறார் என்பதை நீங்க டிஎம்இன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நாள் கூட நகர்வு வாய்ப்புகளை பார்ப்பதற்கு நம் பார்வைகளை நாம் விசாரமாக வளர்த்துக் கொள்வதற்குதான். இல்லை என்றால் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது அல்லவா? ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையாளன் வாய்ப்புகளை தேடி ஓடுவதில்லை, வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறான் என்றுதான் நினைக்கிறேன் நான். He creates opportunities. என்னுடைய இணை ஸ்ரீலதா இங்கே வந்திருக்கிறார்கள். பல தடைகளையும் தாண்டி இவரை அடிக்கிறார். இப்போ என்னை அடிப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார். 1 வயது. இவர் பேர் ஆர்வன் வெற்றி இளங்கோ. தமிழ் பெயர் வைத்திருக்கிறேன், ஆர்வன் வெற்றி இளங்கோ. ஸ்ரீலதா பற்றி ஏன் கூப்பிட்டேன் என்றால் 2 காரணங்கள். ஒன்று, உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஊர் எனக்கு தமிழ் மேடையை பொறுத்தவரை நான் பிறந்த வீடு என்று நினைக்கிறேன் நான். எனவே அந்த அடிப்படையில் இவர்களை நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். இரண்டாவது காரணம் என்பது, பல தடைகளையும் கடந்து பல போராட்டங்களுக்கு இடையே என்னுடைய வாழ்க்கையில் வந்து இணைந்திருக்கிறார்கள் இவர்கள். அதை எதை காட்டுகிறது என்றால் மகிழ்ச்சி ஒன்று. இப்போ நாங்கள் இருவருமே கணவன் மனைவி அல்ல, இணை அல்ல, நல்ல நண்பர்களாகத்தான் இருக்கிறோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடிப்படையில் தான் இருக்கிறோம். எப்பொழுதுமே புத்தகையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாடலுக்கு செல்லலாம். பாடலின் பொழுது நான் ஒரு சில கருத்துக்களை சொல்வேன். நிச்சயமாக சென்ற நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பகிர்ந்து கொண்டவர்களுக்கு தெரியும், நான் பாடலை பாடும் பொழுது அந்த பின்னணி இசை வரும்பொழுது உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பேன், பகிர்ந்து கொண்டிருப்பேன். அந்த பாடல் வரக்கூடிய சரியான தருணத்திலே வந்து சேர்வேன். அப்பொழுது உங்களுடைய கரங்களால் நீங்கள் பாடுவீர்கள், நானும் சேர்ந்து பாடுவேன். பாடலாமா? பாடலாம். மியூசிக் ஸ்டார்ட். போறீங்களா? இந்த பாடலை இந்த பெரம்பலூரை சார்ந்த உங்கள் அனைவருக்கும், இந்த புத்தக விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அர்ப்பணிப்பாக நான் வழங்க இருக்கிறேன். இந்த பாடலில் நிச்சயமாக ஒரு சரியான ஒரு பாடல், இந்த தருணத்திற்கு தேவையான பாடல் நினைக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலன், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு இது பலன். புயல் பையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ
வாழ்க்கையில் மாறி மாறி வருவதைதான் இந்த செடியில் வந்துவிட்டாலே வெற்றியை கண்டு வெளிக்கொள்ளாமல் தோல்வியை கண்டு துவண்டு விடாத சமநிலை கிடைக்கும். தொடர்ந்து வெற்றி பெற்ற எந்த மனிதனும் இல்லை, தொடர்ந்து தோல்வி கண்ட எந்த மனிதனும் இல்லை. இதுதான் நமக்கு வரலாறு கூறக்கூடிய உண்மை. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அதை காணலாம். ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான மனிதன் என்பவன் தோல்விகள் வரும்பொழுது துவண்டு விடாமல் எழுந்து வருகிறான். சராசரி மனிதர்கள் அதிலேயே அமைத்து போகிறார்கள் என்றால் வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லபடி வெப்பம் பூவிலும் சிறுத்தில் துளி உள்ளதடி குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி இளையும் புன்னகையா நீ வீட்டுக்கு வெள்ளையடி தவறுகள் பண்ணி பண்ணி தீர்ந்த பிறகு பிறந்ததடி தவறுகள் குற்றமல்ல சரிவுகள் வெற்றி எல்லாம் பாடுபடி பவழக்கூடி உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை புயல் பையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு. அதாவது குறைகள் இல்லாத வாழ்க்கை என்பது ஒன்று பொய்யாக இருக்கும் அல்லது ஒரு யதார்த்தத்திற்கு மீறிய ஒன்றாக இருக்குமே தவிர குறைகளுடன் கூடிய வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் அவற்றை நான் குறைகள் என்று கூட சொல்ல மாட்டேன், சவால்கள் என்று தான் சொல்வேன். ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ். எத்தனையோ மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம். நாம் நல்லவர்களாக இருப்பது காரணத்தினால் நம்முடைய நல்ல குணத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நம் இயல்பிலிருந்து நாம் மாறக்கூடாது என்ற திண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த திண்ணம் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை சிறன். ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே அவன் ஆசை போலவே இந்த பூமி அமையலையே ஆண்டவர் ஆசையே இந்த பொய்யாய் போவிடில் மன்னன் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா நன்மை என்னும் தீமை என்னும் நாலு பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே துன்பமிக்க சிக்குக்குள்ள நீங்கள் என்ற முத்துவது துணிந்த பயம் இல்லையே கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொடுத்து காலுக்கு செருப்பு எப்படி வந்தது உள்ளுக்கு நன்றி சொல் புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு. சந்தோஷம் வாழ்க்கை பாடி வரும் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு எது வரும். அது சொல்கிறார், உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை, உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பம் இல்லை. கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டுகொள் காலுக்கு செருப்பு எப்படி வந்தது உள்ளுக்கு நன்றி சொல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கருத்துக்கள். இந்த மாதிரியான வரிகளை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடற்பாடாக இருக்கிறது. இது போன்ற 3500 பன்மொழி பாடல்களை பாடக்கூடிய திறனுக்காகத்தான் நான் நினைவு கூறப்பட்டிருக்கிறேன், அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன், விருது வழங்கி எனக்கு அந்த அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த பாடலோடு பிரியா விடை பெற்றுக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து. என்னுடைய அந்த புத்தகத்தில் நான் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்னும் நிரம்ப இருக்கின்றன. அந்த சிறிய புத்தகத்திலேயே என்னுடைய வாழ்க்கை பதிவுகளையும் சேர்த்து எழுதியிருக்கிறேன். எத்தனையோ இளைஞர்களை அந்த ஜெயிப்பது நிஜம் என்ற புத்தகம் தற்கொலையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறதாக அவர்கள் பதிவை செலுத்தியிருக்கிறார்கள் அந்த பதிப்பகத்திற்கு, கிழக்கு பதிப்பகத்திற்கு. இந்த புத்தக விழாவிலும் கூட சென்ற ஆண்டு 100கணக்கான புத்தகங்கள் ஜெயிப்பது நிஜம் விற்றிருக்கிறது என்ற எனக்கு அந்த பதிவும் வந்து சேர்ந்திருக்கிறது. நன்றி உங்களுக்காக வேண்டும். நன்றி. தேங்க்யூ வெரி மச். வாழுங்கள். முதலில் இருத்தலிருந்து வாழ்தலை நோக்கி வாருங்கள், பிறகு வாழுங்கள், அதன் பிறகு வாழ்வியுங்கள். அனைவராலும் வாழ்விக்க முடியும். அதற்கு பணம் மட்டும் தேவையில்லை, மனமும் அறிவும் இருந்தால் போதும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இத்தனை நேரம் எத்தனை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. நேரம் 10:53. மன்னிக்க வேண்டும். ஐ அம் சோ சாரி. இல்லை, மிக அற்புதமான உரை. இதுவரை அமர்ந்து ரசித்தார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து
மீண்டும் ஒரு முறை பெரம்பலூர் புத்தக திருவிழாவின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு இளங்கோவன். நன்றி உரைக்காக திரு விஎம்பி அவர்கள். 5ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவில் இந்த மாலை வேளையில் சிந்தனை அரங்கில் நமக்காக சிந்தனை சொற்பொழிவாற்றிய சான்றோர் போற்றல் என்ற தலைப்பில் பேசிய தமிழ்கடல் மதுரை இளங்கமரான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். எங்கே போகிறோம் என்ற தலைப்பில் பேசி நம்மளை எல்லாம் சிந்திக்க செய்த மக்கள் சிந்தனை பேரவையுடைய தலைவர் ஈரோடு திரு தா ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களுக்கு இந்நேரத்தில் மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளை எல்லாம் தன்னம்பிக்கையின் ஊற்றுகளாய்